தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால வருகிற 1/5/2026 சித்ரா பௌர்ணமி, அப்படிப்பட்ட மகா விசேஷமான நாள். அதை தவிர அதுல இன்னொரு ஒரு விசேஷமான தினம். அன்னைக்கு 2 ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரகுப்தனுடைய ஜெயந்தி. சித்திரகுப்தன் அவதாரம் பண்ண நாளோட சொல்லிக்கலாம் ஜெயந்தி அன்னைக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி, எல்லா பௌர்ணமியை விட இந்த சித்திரையுடைய பௌர்ணமியின் என்ன விசேஷம் அப்படின்னா, சூரிய பகவானுடன் சந்திர பகவான் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பெரிய விஷயம் சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமி நெருக்கத்துல நமக்கு தரிசனம் பண்ணக்கூடியது. எல்லா மாசத்தையும் விட அந்த மாதம் பார்த்தீங்கன்னா சித்ரா மாசம் சித்திர பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி நெருக்கத்துல இருக்காம இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அக்னி நட்சத்திரமே இருந்தாலும் அன்னைக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் பூமி. அப்படி ஒரு விசேஷமான பௌர்ணமி. முழு சந்திரனுக்கும் தரிசனம் கொடுத்த நாள், சிவபெருமான் முழு தரிசனம் கொடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி. அபிராம பட்டருக்கு பெரிய ஒரு நாளாக காமித்தவள் சித்ரா பௌர்ணமி. முழு நிலவ அம்பாள் காமிச்சா. காதுல தோட அவித்து அமாவாசை பௌர்ணமி என்று சொன்னது வேற. அபிராம பட்டர் அம்பாளை பௌர்ணமியாக தான் தரிசனம் பண்ணார். அப்படி ஒரு மகா பராக்கிரமான ஒரு பக்தர். பௌர்ணமிக்கு அவ்வளவு விசேஷம். அடுத்ததாக இந்த சித்ரா பௌர்ணமியில மட்டும் கிரிவலத்தை விடாம பண்ணணும். மற்ற மாசம்லாம் போடுறதெல்லாம் வேற சார். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம், நீங்க திருவண்ணாமலை மட்டும் இல்லை சார், உங்க ஊர்லயே ஒரு சின்ன மலை இருக்கு, அது மேல சிவன் இருக்கார், பிள்ளையார் இருக்கார் அப்படின்னா அந்த மலையை வலம் வந்தாலே சந்திரனுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் கிடைக்கும். அடுத்தது, இந்த ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும் ஆசைப்படுறவன் ரொம்ப பேர் இந்த பூலோகத்துல இருக்கா. நல்லதுதான், நல்ல சிந்தனை. அவளுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பையனுக்கு பொண்ணு பார்க்கிறார், ஃபாரின் மாப்பிள்ள தான் வேணும், ஃபாரின்ல தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறவா இந்த அந்நிய தேசம், இந்த பரத கண்டத்தை விட, பரத கண்டம்னா இந்தியான்னு பேரு, பரதன் ஆண்ட கண்டம், அந்நிய தேசத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறவா, அந்நிய தேசத்திலே கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் விட கல்யாண பாக்கியம், குழந்தை பெறக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் சித்ரா பௌர்ணமியில கிரிவலம் வர வேண்டும். பூர்ண சந்திரனுடைய லட்சணம் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். சந்திரன் மாதிரி அழகானவன் யாரும் கிடையாது, மன்மதன் கூட கம்மி தான். அழகில் மிகச் சிறந்தவன் சந்திர பகவான். அதனால அன்னைக்கு நீங்க கிரிவலம் போனெல்லாம் கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம். ஃபாரின் போறவாளுக்கெல்லாம் சந்திரன் தான் கடல் கடந்து விடுவான். ஒரு ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பா கடல் கடந்து வாணிபம் பண்ணுவான், அங்கேயே செட்டில் ஆயிடுவான் சார். சார் நிறைய படிச்சிருப்பாங்க, ஃபாரினுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டே இருப்பா, ஒரு கண்ட்ரியில கூட வேலை கிடைக்காது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, 7வது கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு ஏதோ அமோகமா ஒரு கம்பெனில வேலையை பார்த்து என்னமோ பண்ணி அவனுடைய டெக்னிக்கல் மைண்டுக்கு அவன் சந்திரன் நல்லா இருப்பான். அவன் பார்த்தா ஃபாரின்ல போய் ஒரு கம்பெனில போய் செக்ரட்டரி ஆயிடுவான். கேட்பாங்க, இங்க நம்ம ஊர்ல 8வது கூட படிக்கல, அங்க போய் பாரு, படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆயிட்டான் பாரு அப்படிம்பான். காரணம் என்னன்னா, ஜாதகாதி கண்டிப்பாக நல்லதை செய்வான். அதில் சந்திரன் நல்லா இருக்கும். சந்திரன் ஒருவனுக்கு நல்லாக இருந்தால் அவர் தாயார் நன்றாக இருப்பார். சந்திரனுடைய அனுகிரகம் என்னன்னா, சித்ரா பௌர்ணமி மட்டும், மற்ற பௌர்ணமிலாம் விட்டுருங்க சார், சித்ரா பௌர்ணமியில மட்டும் மகாகிரிவலம், மகாகிரிவலம்னா திருவண்ணாமலை தான், வேற எந்த ஊரும் கிடையாது. மகாகிரிவலம் வந்தால் ரொம்ப விசேஷமா எல்லா பலனும் கிடைக்கும்.
இது சித்ரா பௌர்ணமியுடைய மிக சிறப்பான ஒரு வைபவம். அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீர்மோர் பானகம் கிரிவலத்துல 4 பேருக்கு நீங்க வாங்கி கொடுங்க. ஆமா, கிரிவலம் சுத்துறா இல்லையா, ஒரு இடத்துல போய் நீங்க நின்னுக்குங்க, நீங்களும் சுத்துங்க. சுத்தத்துக்குங்க ஒரு இடத்துல போய் நின்று நீர்மோர் பானகங்கள்லாம் தயார் பண்ணி கிரிவலம் வரவாளுக்கு கொடுங்கோ. தண்ணி வாங்கி கொடுங்கோ, நீர்மோர் கொடுங்கோ, அவளுக்கு ஆகாரம் ஏதானு கொடுங்கோ, அவளை உட்கார வச்சு காலை பிடிச்சி விடுங்கோ. குழந்தை வேகமா பறக்கும் சார். சிவ தரிசனம் மாதிரி அது. சந்திரன் அப்படியே சந்தோஷப்படுவானா. அதனால இந்த சித்ரா பௌர்ணமியில சிவ தொண்டுகள் நிறைய செய்யுங்கோ. சுவாமி உங்களுடன் கண்டிப்பாக அனுகிரகம். அடுத்ததாக அன்னைக்கு 2வதாக சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள், மகா ஜெயந்தி. ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், இத்தனையும் யான் வேண்டேன். பூவுலகில் நான் வாழ வேண்டும் எம்பெருமானே, சிவபெருமானே, எனக்கு இங்கு நீ அருளாயே. அடியார் கேட்கிறார், எனக்கு எல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு கடைசியா ஒன்னே ஒண்ணு கேட்டாராம். அது மாணிக்க வாசகர் நிறைய பாடுவர். சுவாமி நான் உன்னோட இருக்கணும், திருப்பி உன் அழக பார்க்கணும், எனக்கு பூலோக வாசம் வேணும். அவர் தான் சுவாமிகிட்ட மாத்தி கேட்டவன். நீங்க பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்கு அதிகமான ஒரு இதை கொடுத்தவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரே சொல்ற, மனிதபிரையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படிங்கிறார். இந்த மனித பிறவி நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். இதுக்கு யார வழிபடணும் அப்படின்னா, சித்திரகுப்தனை சித்ரா பௌர்ணமி அன்று வழிபட வேண்டும். சித்திரகுப்தன் எப்படி பிறந்தார் அப்படின்னா, நிறைய புராணங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு புராணத்திலேருந்து ஒவ்வொன்று சொல்லலாம். சிவம் அப்படி நீங்க சொல்லும் பொழுது யம தர்மராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அங்க பிரம்மா படைக்கும் தொழிலை பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மும்மூர்த்தி தேவர்களும் அவ தொழிலை பண்ணிட்டு இருக்கா. இந்த யம தர்மராஜாவால மெயின்டைன் பண்ண முடியல. இறப்பு பிறப்பு கணக்கை கையில் வைத்துக் கொண்டுள்ளவன் தர்மராஜன். சிவபெருமாண்ட போனர், சுவாமி என்னால ரொம்ப தாங்க முடியல, என்னால எத்தனை இறப்பிற்கு எத்தனை கணக்கிற்கு யார் பாப புண்ணியங்கள் பண்ணுகிறார், என்னால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு யாரான ஒரு அசிஸ்டன்ட் கொடுங்கன்னு சொன்னான். சிவபெருமான் சொன்னார், குறுகிய காலத்துல உனக்கு சேரும் போன்ட்டு. அப்படி புராணத்திலே சொல்லும் பொழுது பார்வதி தேவியார் பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த வானத்துல பார்த்தீங்கன்னா 7 வண்ணமான அந்த இதெல்லாம் வரும். பார்வதி தேவியார் மூலியமாக சித்திரகுப்தன் வந்ததாக ஒரு புராணமும், சூரிய பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, பிரம்மதேவர்கிட்ட போய் இந்த யமதர்மனுடைய பிரச்சனையிலே சிவபெருமான் சொல்ல, சூரியனை காமக்ரோதத்திலே உருவாக்கினார் பிரம்மதேவன். நீலா என்று சாயா சமஜாமாக நீலா என்று சொல்லக்கூடிய மனைவியை வானவில் மாதிரி அழகா இருப்பாளாம். அவள் மேல் காதல் கொண்டு பிறந்த குழந்தை சித்திரகுப்தன். அடுத்ததாக மகா பார்வதி தேவி நிறைய பொம்மைகள் செய்து ஆர்ட் வரைஞ்சி எல்லாம் பண்ணாலாம். அதுல ஒரு பொம்மை ஆண் பொம்மை அவ்வளவு அழகா இருக்கும் பொழுது எல்லாரும் அவளுடைய தோழிகள்லாம் பார்வதிட்ட சொல்றாளாம், இந்த பொம்மை நல்லா இருக்கு, சித்திர பிம்பம், இதுக்கு உயிர் கொடுங்கள் என்று சொன்னாலாம். அந்த உயிர் கொடுத்த நாள் சித்திரகுப்தன் தான் அந்த பொம்மை. ஆனால் தான் சித்திரகுப்தருக்கு வண்ண வண்ணமான வஸ்திரங்கள்லாம் கொடுப்பான், வண்ண வண்ணமான சாப்பாடுகள்லாம் உண்டு. அடுத்ததாக சித்திரகுப்தன் அதிதேவதியாக பிரதிதேவ நவக்கிரகத்திலே கேது பகவான் இருக்க. கேது பகவான் தான் சித்திரகுப்தனுக்கு. அப்படிப்பட்ட சித்திரகுப்தர் அவ்வளோ அனுகிரக ரூபமாக இருக்கிறார். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு யார் ஒருவன் சித்திரகுப்தருடன் போகிறாரோ, சார் எழுதி வேணா வச்சுங்க சார், நமக்கு ஒரு 80 வயசுன்னு வச்சுங்களேன்,
அவன் சித்திரகுப்தர் பரம பக்தனா இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு குறைஞ்சது 90 வயசு எக்ஸ்ட்ரா போடுவார் 10 வருஷம் கண்டிப்பாக. அப்படிப்பட்டதுதான். கோல் என் செய்யும் இணைதான் என் செய்யும் என் சிவபுரத்தால் இருக்கையிலே நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. சித்திரகுப்தன் சிவபெருமானுடைய பரம பக்தன், ஷம பக்தர். அவர் சிவபெருமான்கிட்ட சார் எந்த கோவிலையும் நீங்க அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சென்னையில தாண்டி காஞ்சிபுரத்துல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சித்திரகுப்தன் கோவில் இருக்கு. கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க சார். இந்த மனித பிறவி நமக்கெல்லாம் பெரிய ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவன் சித்திரகுப்தன். நம்ம அவர் எங்க திரும்ப போய் பார்க்க முடியும்? நம்ம உடம்புல உயிர் போனோம்னு அந்த யமதர்மராஜா மண்டபத்துல ராஜசபையில யமதர்மராஜாவுக்கு வலது கை பக்கம் தான் உட்கார்ந்து இருப்பார். அவ்வளோ அழகா இருப்பாராம். சக்கச்சவேன்னு பொன்னிறமாக இருப்பார். அழகுன்னா சித்திரகுப்தன். அவரை தரிசனம் பண்ணணும். சித்ரா பௌர்ணமிக்கு அவர் பேரையான்னு சொல்லணும். சிரிச்சுட்டே இருப்பாராம். தெரியுமா உங்களுக்கு சித்திரகுப்தன் எப்படி தெரியுமா இருப்பாராம்? ராஜசபையில தர்மராஜா சபையில தர்மராஜா டென்ஷனே இருந்துட்டு இருப்பார். ஆனா சித்திரகுப்தன் சிரிச்சுட்டே இருப்பான் எல்லாரையும் பார்த்து. ஒவ்வொருத்தருடைய கணக்கை பார்த்துட்டே வருவாராம். சுவாமி அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்கார் பரமேஸ்வரன் சித்திரகுப்தனுக்கு. அழகானவன், அதி புத்திசாலி, சூரிய பகவானுடைய அனுகிரகத்தோட பிறந்தவர். அவருக்கு ஒரு புராணத்துல சூரிய பகவான் தான் தகப்பனார். இந்த சித்திரகுப்தனுக்கு சூரிய பகவான் 2 பேருக்கு தான் பாடம் எடுத்தார். சூரிய பகவானை எவன் ஒருவன் வழிபடுகின்றானோ அவன் அதி புத்திசாலியாக நிறைய படிப்பு படிப்பான். ஆஞ்சநேயருக்கும் சித்திரகுப்தனுக்கும் தான் வேத மந்திரங்களை சொல்லி கொடுத்தார். வேற யாருக்கும் இல்ல. சூரிய பகவானுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அப்படிப்பட்ட சூரிய பகவான் சித்திரகுப்தனுக்கு கணக்கு வழக்குகளை பார்ப்புதல் மற்றும் படிப்பு விஷயங்களில் ஆராய்ச்சி மையமாக ஞாபகத்தை நிறைய கொடுக்கணும்னு கேதுவோட அனுகிரகத்தோட அதி புத்திசாலியாக சித்திரகுப்தன் இருந்தார். அதை விட பெரிய புத்திசாலி யாரு? ஆஞ்சநேயர். புத்திர் பலம் யசோதரியம் நிர்பகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சூரிய பகவானுடைய பெரிய அனுகிரகத்துல ஆஞ்சநேயருடைய புத்தி அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. வேதம்னா அப்படி சொல்லி கொடுப்பாராம் சூரிய பகவான். அப்படி ஒரு லட்சணம். அந்த லட்சணத்திலே சித்திரகுப்தனுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் தான் இந்த தர்மராஜ சபைக்கு வந்தார். அவர் சிவபெருமானால் அனுப்பப்பட்டு சூரிய பகவானால் இங்கே உருவாக்கப்பட்டு ஆசீர்வாதத்துடன் இங்கே இருக்கிறார். இந்த சித்திரகுப்தனுக்கு இந்த பக்கம் 6 பேர், அந்த பக்கம் 6 பேர் சிஷ்யர்கள் இருக்கார்கள். அந்த சிஷ்யர்கள் யார் தெரியுமா? நம்ம பூலோகத்துல பிறக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம பாபத்தெல்லாம் கணக்கு பண்றவன் ஒரு 6 பேர், நம்ம புண்ணியத்தெல்லாம் கணக்கு பண்றவன் ஒரு 6 பேர். அவர்கள் சிரவணர்கள் என்று சொல்வார்கள். அந்த 12 பேரும் நம்ம ஆத்மா போனோம், ஜீவன் போனோன்னு நேர சித்திரகுப்தன்ட்ட போய் கணக்கு சொல்லுவான். பாபம் பண்ணதெல்லாம் பாபம் லிஸ்ட் எடுத்தவெல்லாம் சொல்லுவா. புண்ணியம் பண்ணதெல்லாம் எல்லா லிஸ்டையும் அவர்கிட்ட கொடுத்துருவார். அவர் அப்படியே அந்த ஏட்டுச்சுவடியை திருப்பி பார்ப்பார். இந்த ஏட்டுச்சுவடி இன்னி வரைக்கும் ஃபில்லப் ஆகலை சார் முழுசா. இல்லை நம்ம எல்லாம் படிச்சா ஒரு புக்கு காலி ஆயிடுது, எக்ஸாம்ல பேப்பரை எழுதிட்டே இருப்பா, பேப்பர் காலி ஆனனும் ஷீட்டு கேட்பா. அதே மாரி அங்கே ஷீட்டெல்லாம் கிடையாது. அந்த புக்கு இன்னும் முடியவே இல்லை. அவர் என்னைக்கு சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டாரோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நோட்டு முடியவே இல்லை. கையில இன்னும் எழுதிண்டே இருக்கார். அவர் வலது கையில ஒரு ஆணி வச்சுட்டு இருக்கார், இடது கையில ஓலைச்சுவடி மாதிரி கையில இருக்கும், எழுதிண்டே இருக்கார் இன்னும். அப்படிப்பட்ட சித்திரகுப்தரை வருகிற சித்ரா பௌர்ணமி அன்று காஞ்சிபுரத்தில் போய் வழிபடுங்கோ. சுவாமி எங்களால் காஞ்சிபுரம்லாம் போக முடியல, நாங்கள் என்ன பண்றது அப்படின்னா ஆற்றுல உட்காந்துண்டு நிறைய பழங்கள்லாம் எல்லாம் வாங்கி சித்திரகுப்தன் போட்டோ வச்சு பூஜை பண்ணி ஓம் சித்திரகுப்தா போற்றி, ஆயில் அபிவிருத்தி காரகா போற்றி, சர்வ பாவ நிவர்த்தாயா போற்றி, வேதஸ்வரூபனே போற்றி அப்படின்னு
சித்திரகுப்தனுடைய வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சித்திரகுப்தனுக்கு வெரைட்டி ரைஸ் கலவசாதங்கள்லாம் நல்லா பிடிக்கும். விதவிதமான பழங்கள், விதவிதமான புஷ்பம். அவருக்கு ஒரே ஒரு சக்கர பொங்கல் மட்டும் பண்ணா அவருக்கு பிடிக்காது. சக்கர பொங்கல், புளியோதரை, சாம்பார் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி பக்ஷணங்கள்ல என்னென்ன இருக்கோ என்ன. இந்த அவர் யார் அப்படின்னா, நம்ம நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்கா பார்த்தீங்களா, அவெல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் நிறைய பார்த்துவா. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பந்ததி, நார்த் இந்தியாவில் ஒரு பந்ததி. அதே மாதிரி பக்ஷணங்களை ரொம்ப பிடிக்கக்கூடியவர். ஏன்னா அவர் மார்வாடி மாதிரியே இருப்பார், நார்த் இந்தியன் மாதிரியே இருப்பார், அவ்வளோ சகச்சவேன்னு அழகா இருப்பார். அனைத்து விதமான பாஷைகளை பேசக்கூடியவன் சித்திரகுப்தன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ் பேசுவார், கேரளாவுக்கு போனா கேரளா பேசுவார். அவர் இந்த உலகத்துல எங்க போய் இறங்கினாலும் அமெரிக்கன் பாஷையோட பேசுவார். அதனால்தான் அவருக்கு சித்திரகுப்தன் பேரு. பலவிதமான ஆடைகளை உடுக்கக்கூடியவன், பலவிதமான பாஷைகளை பேசச் கொள்ளக்கூடியவன், பலவிதமான அன்னங்களை வர்க்கண்ணங்களை சாப்பிடக்கூடியவர். அப்படிப்பட்ட சித்திரகுப்த மகாராஜாவை நம்மெல்லாம் இந்த பூலோகத்துல பிறந்திருக்கோம். அடுத்த பிறவி என்னன்னே தெரியாது சார். இந்த பிறவியில இதுவரைக்கும் நீங்க யாரும் காஞ்சிபுரம் போகலைன்னா, நீங்க எந்த கடல் தாண்டி இருந்தாலும் நீங்க இந்தியாவுக்கு வரும் பொழுது காஞ்சிமாபுரத்திலே சித்திரகுப்தன் கோவில் இருக்கு. அந்த காலத்து கோவில் அதுதான். அந்த சித்திரகுப்தனை வழிபட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. அடுத்ததாக சித்திரகுப்த அன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஊர் இருக்கு. கும்பகோணம் பக்கத்துல ஸ்ரீவாஞ்சியம் என்ற ஒரு ஆலயம் இருக்கு. அங்க போனேன்னா சுவாமி தரிசனம், வாஞ்சிநாதர் தரிசனம் பண்ணிட்டு வாங்கும். அது என்ன தெரியுமா, அந்த கோவில்ல பெரிய விஷயம், கர்ம வினை போகும், பாபங்கள் தீரும். சித்திர மாசத்துல போய் பார்க்கணும். அங்க சித்திரகுப்தனை பார்த்தேன்னா அங்க போய் பார்த்துட்டு வந்துடணும். இல்ல அங்க பார்த்துட்டு இங்க சித்திரகுப்தன் பாருங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான், காஞ்சிபுரத்துக்கு போங்க, சித்திரகுப்தரை தரிசனம் பண்ணுங்கள். அதே மாதிரி சித்திர மாசத்திலேயே ஸ்ரீவாஞ்சியம் போங்கோ. நம்ம மைண்ட் எல்லாம் நல்லா ஆயிடும் சார், நல்ல புத்தி கிடைக்கும், நல்லதை செய்ய வைப்பார் வாஞ்சிநாதன். என்ன, நமக்கு பேய் சூனியம் பில்லியங்கள் எதுவும் பிடிக்காது, தோஷங்கள் இருக்காது, முன்னோர்கள் சாபங்கள்லாம் விலகும். அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் ஸ்ரீவாஞ்சியம். மறுபிறவி கிடைக்காது. அங்க ஒரு நெய் தீபம், தர்மராஜாவுக்கு தான் அங்க பவர். தீபம் போட்டு எல்லாம் அவ்வளோ ஒரு விசேஷம். அங்க ரெண்டுமே பண்ண வேண்டாம், ஸ்ரீவாஞ்சியம் தரிசனம் பண்ணிட்டு வாருங்கள். அப்படிப்பட்ட இந்த சித்திரகுப்த நன்னாளிலே சித்திரகுப்தனை வழிபட்டு ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழுமாறு இறைவனை பார்த்திருப்போம். நம பார்வதி பதயே, ஹர மகாதேவா. சித்திரகுப்த மகாராஜ் கி ஜெய்.